Hi, hello, this is TAF CA 360 from TAF IS Academy. நாம் இன்னைக்கு May 6th உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ current affairs பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா appreciate yesterday but work for a better tomorrow அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கோட். ஸோ என்ன அப்படின்னா நம்ம செய்த வேலைகள் என்ன எதுவாக இருந்தாலும் சரியா, ஸோ அதுக்கு அப்ரிஷியேஷன் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரெகக்னைஸாக நம்ம நினச்சிக்கலாம், ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் ஃபார் த பெட்டர் டுமாரோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடுத்தடுத்த ஒர்க் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் தான் அது ஒரு பெட்டர் டுமாரோவாக அமையும். ஓகேவா? ஸோ அதனால் அப்ரிஷியேட் எஸ்டர்டே பட் ஒர்க் ஃபார் எ பெட்டர் டுமாரோ. அதை விட பெட்டராக இன்னும் சூப்பராக ஆகிறதுக்கு நம்ம அடுத்தடுத்த கட்டங்கள் ஒர்க் பண்ணிருந்தால் தான் இன்னும் போக முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சிஏ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் சிஏ ஓகே, ஃபஸ்ட்டு சிஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, who submitted his resignation as the Chief Minister of Tamil Nadu. சரியா? ஸோ நம்மளுடைய நியூ கவர்னர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அடிஷ்னல் சார்ஜ் கேரளாவோட சேர்த்து தமிழ்நாடுவையும் அவர் பார்க்குறாரு. அவருடைய நேம் தான் ஆர்வி அர்லேக்கர், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அவரோட நேம். ஓகேவா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட ரிசைன் பண்ணியிருக்க அந்த லெட்டர், ரிசைனேஷன் லெட்டரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்த எம்கே ஸ்டாலின் அவர்கள் இப்போ அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதை கொடுத்ததுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹங் அசம்பிளியாக இருக்கிறதுனால அன்டில் அவங்க அந்த மெஜாரிட்டியை ப்ரூவன் பண்ணி அவங்க வர வரைக்கும் நீங்கள் சிஎம்மாகவே ஹோல்ட் பண்ணிக்கோங்க அந்த பொசிஷனை. ஆஃப்டர் டு தட் பதவியெல்லாம் ஏற்று அவங்க அந்த பெரும்பான்மையெல்லாம் இது பண்ணதுலேருந்து அவங்க அதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அட்டில் டு தட் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்மாகவே கண்டினியூ பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ பதவி ஏற்பு நாள் வர வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா இவர் தான் அன்டில் தட் அந்த டேட் வரைக்கும் இவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? த ரிசைனேஷன் ஹேஸ் பீன் அக்செப்டட் அண்ட் ஹி வில் கண்டினியூ இன் ஆஃபீஸ் அன்டில் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட். ஓகேவா? த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் எலெக்டட் எ நியூ லீடர் அண்ட் அ லெட்டர் ஹேஸ் பீன் சப்மிட்டட் டு தி கவர்னர் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். ஓகேவா? சரி, ஸோ அதனால் மே 7 பார்த்தீங்கன்னா சிஎம்மாக ஜோசப் விஜய் நம்மளுடைய சிஎம்மாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பில் இருக்காங்க. ஹங் அசம்பிளி இருக்குது, பெரும்பான்மையை இன்னும் 2 வீக்ஸில் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவர்னர்கிட்ட. ஸோ அதனால் நாளைக்கு பதவியேற்பு விழா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான இது நாளைக்கும் இருக்கலாம். ஸோ என்ன இதுவோ அது அடுத்தடுத்த கட்டம் தான். பட் அதுக்கான ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. பட் அதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் தான் சிஎம்மாக இருப்பாருன்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். த புலிட்சர் ப்ரைஸ் இஸ் அவார்டட் பை விச் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைஸ் தான் புலிட்சர் ப்ரைஸ். இந்த புலிட்சர் ப்ரைஸ் அப்படிங்கிற பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஸோ ரொம்ப அந்த அவார்டை அந்த நேம் நம்மள எல்லாருக்குமே தெரியும். சரி, அவங்க எங்கே கொலம்பியா யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புலிட்சர் ப்ரைஸ் இஸ் அவார்டட் பை தி கொலம்பியா யூனிவர்சிட்டி இன் மெமரி ஆஃப் தி ஜோசப் புலிட்சர். ஜோசப் புலிட்சர் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகேவா? ஸோ அவருடைய மெமரியில் அவரை கமாமரேட் பண்ணுற வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இந்த அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ இட் இஸ் கிவன் ஃபார் தி அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ், அதெல்லாம் நல்லா பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டைட்டில் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எ கார்ட்டூன் சீரீஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் சைபர் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்ட் அப்படின்னு சொல்லிக்கிற நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல்
இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் வந்து டிஜிட்டலாக அதில் வந்து நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய க்ரைம்ஸ், ஸோ அதை சொல்லக்கூடிய ஆக்டெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு கார்ட்டூன் சீரீஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஜேர்னலிசம். ஸோ அதில் வந்து ட்ராப்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா போயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து வின்னர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஆனந்த் ஆர்கே மும்பை அப்படின்னு சொல்கிறது, சுபர்ணா சர்மா டெல்லியை சேர்ந்தவங்க, அண்ட் நாட்டிலி ஒபிகோ பியாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஜப்பான் சேர்ந்தவங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ட்ராப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்ட்டூன் சீரீஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டலாக எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஜிட்டலைஸாக எல்லாமே கொண்டு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறையா இடத்துல அது நல்லா யூஸ் ஆனாலும் நிறையா இடத்துல அது ஒரு ட்ராப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கார்ட்டூன் சீரீஸாக சிறப்பாக கொடுத்ததுக்காக அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். In Sri Lanka, DIVEX 2026 is a joint exercise between India and which country அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் வந்து இந்த இந்தியன் ஸ்ரீலங்கா டைவிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய DIVEX 2026. இந்த DIVEX-ஐ நம்ம வந்து அடுத்த 5 இயர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏப்ரல் 2025 they decided April 2025 to இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2026 ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏற்கனவே வந்துட்டு we are in tie-up with the bilateral exercise யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலங்காவோட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். மிஷன் சக்தி அப்படிங்கிற நேம்லையும் சரி, அவர் வந்து ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிற நேம்லையும் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ மிஷன் சக்திங்கிற 2012 ஸ்லினெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் அ நேவல் எக்ஸசைஸ் வந்து 2005 நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து இந்தியன் ஸ்ரீலங்கா டைவிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இன்டர் ஆப்ரபிலிட்டி அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டர் வாட்டர் கவர். சரி, அப்போ வந்து எப்படின்னா ஒரு சப்மரைன்ஸ் யூசேஜ் எப்படி இருக்குது, இப்போ நிறைய வந்துடுச்சு. ஷாலோ வாட்டர்லேயே சப்மரைன்லாம் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த சப்மரைன்ஸை வந்து எந்த அளவுக்குள்ள யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து பைலேட்ரலாக அண்டர் வாட்டர் கவரேஜாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அதுதான் இப்போ வந்து நடக்க போது 4th எடிஷன் வந்து 2026 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கண்டக்டட் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து கொலம்பு, ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட். What was India's net direct tax collection in 2025 to 26? சரியா, net direct tax collection அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ 2000 இப்போ டைரக்ட் இன்டைரக்ட், இப்போ நம்ம வந்து டைரக்டாகவே பே பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம். நம்ம இதில் வந்து டைரெக்டாகவே போகுது அந்த டேக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ் தான். சரியா, நம்ம ஒரு இதில் பே பண்ணி அது வந்து அப்படியே அது கவர்மெண்ட்டுக்கு போகுது, இன்னொரு வாயிலாக போகிறப்ப அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, அப்படி இருக்கிறப்ப இந்த டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் நெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 23.40 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மோன கலெக்ஷனை விட 5.12% வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம்னா 24.21 lakh crore வச்சுருந்தோம். பட் அதை விட பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதை விட ₹81,000 crores வந்துட்டு கம்மியாகவே இருக்குது. எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டை விட இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. இப்போ நெட் கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட டேக்ஸ் கலெக்ஷன் வந்து 10.99 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இன்கம் டேக்ஸ் இன்க்ளூடிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபிர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 11.83 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26க்கான நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் 23.40 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். Who among the following is received the Sukumar Alikod Birth Centenary National Award for Literature in 2026னா பெருமாள் முருகன் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பெருமாள் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா வந்து திருச்செங்கோடு, தமிழ்நாடு. ஓகேவா?
சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃபார் த லிட்ரேச்சர் அவர் வாங்கியிருக்காரு. அண்டு மேதா பட்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் அண்ட் ரைட்ஸ் ஆக்டிவிசம் எதுலனா மெயினாக வந்து மைக்ரேஷன் இருக்கும்ல, மைக்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சில ஒர்க்ஸ் பண்ணி சோஷியலிசமாக சில ஒர்க்ஸ் பண்ணி அவருக்கு அந்த இதுக்கு வந்து மேதா பட்கர் வாங்கியிருக்காரு. அப்புறம் பெருமாள் முருகன் ஃபார் தி லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சுகுமார் அலிகோட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இந்தியன் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் வந்து நிறைய ஒரு மலையாளம் லிட்ரேச்சரில் நிறையாவே வந்து எழுதியிருக்கார், லிட்ரேச்சர் வைஸ் நிறையாவே பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷனாக அவருடைய பர்த் 100 years வந்துட்டு சென்டினரி அவார்டாக இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் தான் வந்து எப்போதுமே சோஷியல் அண்ட் லிட்ரரி ஃபீல்ட்ஸில் கொடுக்குறதுல பெருமாள் முருகன் தமிழ்நாடு சேர்ந்தவர், அவருக்கு லிட்ரேச்சருக்காகவும் மேதா பட்கர் அப்படின்னு சொல்கிறவருக்கு சோஷியல் ஒர்க்குக்காகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? So next. Since which year has India been the top recipient for remittance according to the UN? சரியா? சரி, யுனைடெட் நேஷன்ஸோடதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இயர்லேருந்து டாப் ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்ஸ் அக்கார்டிங் டு தி யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2010லேருந்து யூஎன் ரிப்போர்ட் ஆன் மைக்ரேஷன் இந்தியா ஹஸ் டாப் ரெசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்ஸ் சின்ஸ் 2010 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மைக்ரேஷன் அப்படிங்கிற சென்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கே வந்து இருந்து அவங்களுடைய ஒர்க் பார்த்து அங்கேருந்து வந்து அமௌண்ட் வந்து இங்கே இருக்க அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு அனுப்புறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன் 2024 இந்தியன்ஸ் ஒர்க்கிங் அப்ராட் சென்ட் $12.8 billion பேக் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, 2024 ரிப்போர்ட் படி இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியன்ஸ் தான் ஆல் அலாங் நம்ம குளோபல்ஸில் வந்துட்டு வேறு கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணி அங்கேருந்து வந்து அனுப்புறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் 12.8 பில்லியன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெக்சிகோ, ஃபிலிப்பைன்ஸு, ஃப்ரான்ஸு இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக அந்த மாதிரி இருந்து அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு, சவுதி அரேபியா அண்டு சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சென்டிங் தி ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸில் அதிகமாக வருது இந்த மாதிரி அமௌண்ட்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு, சவுதி அரேபியா அண்ட் சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேசஸில் வருது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இப்போ சைனாவில் நிறைய இப்போ வந்து நம்மளே இங்கேருந்து சைனாவுக்கு மெடிக்கல் படிக்க போகிறது, ஃபிலிப்பைன்ஸ் போகிறது, இந்த மாதிரிலாம் படிக்க போகிறதுமே நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இப்போ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேசஸ்க்கு அவங்களும் போய் வேறு இடத்துல வந்து நிறைய படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேறு கண்ட்ரீஸ் போய் அப்போ அங்கே வேறு கண்ட்ரீஸில் அவங்க போய் படிக்கிறப்ப மேபி அங்கேயே போய் அவங்க அடுத்த ஜாபுக்கு போவாங்க. ஸோ அங்கேருந்து வர அந்தனால வந்து அந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரீஸில் அதிகமாக போய் வந்து ஆஸ் அ ஸ்காலர்ஸாக படிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சைனாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The approved strength of Supreme Court judges has been increased to அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 38 இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் ஆக்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களோட இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 38 ஜட்ஜஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 33+1 அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு டோட்டலாக 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒன்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சரி, அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 34. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 38 தே டிசைடட் டு இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்து எந்தெந்த இயரில் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1956 10 ஜட்ஜஸ், 1960 13 to 17, 1986 25, 2009 30, 2019 33 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2026 they are asking for 38 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இன்க்ரீஸ் இன் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் க்ராப்ஸ். எக்ஸாம்பிள் சுகர் கேன் to ₹365 per quintal அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? என்னது increase in support price for crops sugar cane to 365 per quintal. ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட்
இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது முடிஞ்சிடுச்சு. இது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2026 38 ஜட்ஜஸாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் க்ராப்ஸ். சரியா, எக்ஸாம்பிள் சுகர் கேனுக்கெல்லாம் வந்து ஒரு குவிண்டாலுக்கு 365 rupees அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் allocation of 5,659 crore for 5-year agriculture productivity scheme அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஹையஸ்ட் ஈல்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் 5 yearsக்கான பிளான் கொடுத்து அண்ட் ஆல்சோ அதுக்காக அலோகேஷன் பண்ணியிருக்கிறது 5,659 crores. ஓகேவா. நெக்ஸ்ட் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி ப்ராஜெக்ட் வடினார் குஜராத்தில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 1,570 crore கொடுத்து அதுலேயும் இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் வடினாரில் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 2 நியூ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குஜராத் தொலேரா அண்டு சூரத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ₹3,936 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் 3 நியூ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் காஸ்டிங் 23,437 crores கொண்டு வர இருக்காங்க. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து தே ஆர் பிளானிங் அண்ட் அலோகேட்டிங் தி அமௌண்ட் ஃபார் சச் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஏர்போர்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இஸ்க்கு கொடுக்குறாங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கும் ஏர்போர்ட் ஆர்கனைசேஷன் இவங்க 2 பேருக்கும் சேர்த்து 18,100 crores வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா. இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நோ டயட் டே இஸ் May 6th அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டயட் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு நிறையாவே இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் அந்த டயட்டை வந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ டயட்னாலே ஃபுட்டு தான். நார்மலாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே அது டயட் ஃபுட்டு டயட்டுன்னு ஆகிடும். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இப்போ கூட ரீசெண்டாலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் டயட்டை அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டே சுத்தமாக எடுத்துக்காமல் ஜூஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரியா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நம்மளோட ஃபுட்டு நம்ம சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா ரிச் இன் ஆல் த நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே பிரித்து சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கணும் தான் எல்லாமே கலந்து சாப்பிட்றோம். ஸோ அதனால் அதை அந்தந்த அளவில் கரெக்டாக சாப்பிட்ணுங்கிறது தான் டயட்டே தவிர நான் ஒரேடியாக வந்துட்டு உடம்பை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரேடியாக வந்து ஜூஸ் மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா என்ன ஆகும்? ஒன்லி அந்த ஃப்ரூட்டில் இருக்க கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். அது இல்லாமல் அந்த ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம மசிலை ஸ்ட்ரெங்க் பண்ணுறதுக்கான எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ஷியஸாக இப்போ டயட்னா அதுக்கானது என்னவோ கரெக்டாக எல்லாமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா, அது அளவோடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ அதனால் வந்து இந்த நோ டயட் டே அப்படிங்கிற அவேர்னஸ் உண்மையிலே முக்கியமாக பேச வேண்டியது தான். ஏன்னா இந்த நாள் நிறைய லாஸ்லாம் ஆகுது, நிறைய பேர் இறக்குறாங்க. ஓகேவா. ஸோ நோ டயட் டே அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி தேவையில்லாத டயட்டை இப்படிலாம் எண்ணங்களை வச்சுட்டு இது பண்ணிக்காமல் நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ்க்காக தான் இந்த டே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோ. தேங்க்யூ.